ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஷின்சானில் ஒரு சூப்பரான மாசான டமாசான எபிசோட் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும்டா, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் மணி இப்போ 9 ஆச்சு, எவனாச்சும் நம்மளை கண்டுக்கிறானா, சோறு போடுறாடா பாருன்னு சொல்லிட்டு சோறுன்னு சொல்லிட்டு அது பாஷையில் வவ்வம்னு குலைச்சிட்டு இருக்கோம். மிக்சியும் எட்டி பார்த்துட்டு டே ஷின்சான் எருமை ஹீரோவுக்கு சோறு போடுடான்னு சொல்ல, ஷின்சானும் அட போங்கம்மா சோம்பேறித்தனமாக இருக்குன்ட்டு தான் டவுசர் கூட போடாமல் இருக்க, என்ன போயிட்டு ஹீரோவுக்கு சோறு போட சொல்கிறீங்க, வேற ஆளை பாருங்க. ஆமாம், என்னோட இந்த ஜட்டியில் ஆக்ஷன் கமெண்ட் பிக்சர் ஒட்டி வச்சுருந்தேனே, அந்த பிக்சர் நீங்கள் தானம்மான்னு கேட்க, மிக்சியும் இப்போ நான் தண்டை பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஷின்சானை துரத்திட்டு அப்படியே ஓடுவாங்க. ஷின்சானு மிக்சி கிட்ட மாட்டாமல் டேபிளை சுற்றி ஓடிட்டு இருப்பான். இப்போ திடீர்னு எகிரி அப்படியே ரூம்ல இருந்து ஹீரோ பக்கமாக ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. ஹீரோலாம் இதை பார்த்துட்டு அட கடவுளே, இந்த மழை குறைங்கிறதுக்கு ஏன் பக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போயிடும். இப்போ மிக்சியும் பதறி வந்துட்டு நம்ம ஷின்சானை பார்த்தா அட கடவுளே, என்ன கொடுமடா இது, ஹீரோ நம்ம ஷின்சானோட ஜட்டியில் வகையாக மாட்டிகிட்டு இருக்கோம், அதால் உள்ளேருந்து வெளியவே வர முடியாது. மிக்சி இப்போ ஷின்சானை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு டே ஹீரோ நீ எப்போ அந்த டவுசருக்குள்ளே போய் மாட்டினேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனும் இது செம்மையாக இருக்குல்ல, இனிமேல் ஹீரோ தான் என்னோட 3வது கண்ணுன்னுமா. உடனே மிக்சியும் உனக்கு 3வது கண் அங்கே தான் இருக்குமா, வாயை மூடுறா, முதல்ல ஹீரோவை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு கேட்பாங்க. நம்ம தலைவனும் அட அப்படியே விடுங்கம்மா, நானும் ஹீரோவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்றத ஒன்றா இருந்து காட்ட போகிறோன்னுமா. மிக்சியும் ஸ்லிப்பர்ஸ்லேயே அடிப்பேன், எப்படியாச்சும் அதை வெளியிடுறான்வாங்க. நம்ம தலைவனும் எடுக்க முடிஞ்சா எடுக்க மாட்டேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு ஹீரோ மாட்டிகிட்டு இருந்த அந்த ஒயிட் டவுசரை கழட்டிட்டு எல்லோ டவுசரை மாட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஹீரோ மாட்டிகிட்டு இருந்த அந்த ஒயிட் டவுசர் எடுத்து மாட்டிக்கிட்டு இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இனிமேல் நானும் ஹீரோவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, இது காந்தி பிறந்த மண், நாங்கள் 2 பேரும் இப்போ வாக்கிங் போக போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட சேர்ந்து அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருப்பான். இப்போ டக்குன்னு நம்ம தலைவனும் அச்சோ எனக்கு உற்சாகம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். ஹீரோவும் இதை பார்த்துட்டு சை, நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவன் பண்ணிகிட்டு இருக்கான், அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ, வாடா பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் எடுத்துக்கிட்டு வேகமாக பார்க்குக்கு போகும். அங்கே இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டில் ஷின்சான் ஹீரோ 2 பேருமே உச்சா போயிட்டு இப்போ தான்ப்பா கண்ணு பிரைட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வருவாங்க. இப்போ ஒரு அக்காவும் பார்க்கில் கேண்டி, ஏம்மா கேண்டி எங்கே தாம்மா இருக்குன்ட்டு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனும் என்னக்கா சாக்லேட் ஏதாச்சும் தொலைச்சிட்டிங்களா, அதை தான் தேடிட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். அந்த அக்காவும் அட எருமை, என்னோட பூனை பேரை கேண்டி, என் பூனையை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன்னுவாங்க. நம்ம தலைவனும் என்னக்கா இப்படி ஒரு சிங்கத்தை கூட வச்சுக்கிட்டு பூனையை தேடிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக தேடி தரேன்மா. இப்போ அந்த பூனையோட தலை மட்டும் தெரியுமா. நம்ம தலைவனும் அதுதான் கேண்டியான்னு கேட்பான். இப்போ அந்த பூனையோட முழு உடம்பும் தெரியும், நல்லா பூமரை தின்ட்டு முட்டை விட்டா மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும், இதுக்கு பேர் கேண்டியான்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கலாய்ச்சிட்டு இருப்பான். இப்போ அந்த பூனையும் பயங்கரமாக கத்துமா, அது கத்துற அப்படி ஒரு காத்தடிக்கும், தலைவனே திணறிடுவானா பார்த்துக்கோங்களேன். இப்போ அந்த பூனையும் ஜட்டிக்குள்ளே இருந்த ஹீரோவை பார்த்துட்டு பயந்து பக்கத்தில் புதரும் இருக்கும், அந்த புதருக்குள்ளே பூந்து அப்படியே வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் நான் அந்த பூனையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானை இழுத்துக்கிட்டு அப்படியே சுவர் மேலே ஏறி அந்த பூனையை ஃபாலோ பண்ணிவிட்டு செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அடுத்து இவங்களும் அந்த புதருக்குள்ளே குதித்து அந்த பூனை பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த புதருக்கு நடுவில் இருந்து ஒரு பறவை பறந்து வருமா. பறவை கிட்ட பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்னு வேடிக்கை பார்ப்போம். நம்ம தலைவன் திறந்து அந்த பறவையவே முழுங்கிடுவான். முழுங்கிட்டு கேஷுவலாக அந்த பூனை பின்னாடியே போயிட்டு இருப்பான். அடுத்து அந்த பூனையும் ஒரு சுவர் மேலே ஏறி ஓடிட்டு இருக்கும், இவங்களும் அந்த சுவர் மேலே ஏறி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ குறுக்கு ஒரு மரக்கிளை வரும், அந்த பூனை அழகாக ஜம்ப் பண்ணி அதை கிராஸ் பண்ணி போயிடும். நம்ம தலைவனும் ஹீரோ அது பூனை அதனால கிராஸ் பண்ணி போயிடுச்சு, நம்மளால முடியாது, வேண்டாம் எவ்வளவோ சொல்லுவான். ஆனால் அந்த ஹீரோ செம்ம ஸ்பீடில் போயிட்டு அப்படியே மரக்கிளை மேலே மோத அவ்வளோதான், தலைவன் மூஞ்சி டேமேஜ் ஆகிடும். அடுத்து அவன் மாட்டிகிட்டு இருந்தானே ஹீரோ ஜட்டி, அது அப்படியே ஏரில் பறந்து போயிட்டு கரெக்டாக அந்த பூனையோட தலை மேலேயே போய் மாட்டிக்கும். ஹீரோவும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படும். இப்போ அந்த பூனையும் கண்ணு தெரியாமல் பக்கத்தில் ஒரு பெரிய சுவர் இருக்கும், அது மேலே போய் மோதலான்ட்டு கிட்டக்க வரைக்கும் போயிடும். ஹீரோவும் கைப்புள்ள எப்படியாச்சும் தப்பிச்சிடுறான்னு சொல்லிட்டு அதோட உடம்பு ரொம்ப ஊதி பயங்கரமாக நல்லா பலூன் மாதிரி மாற்றிடும். இப்போ அந்த பூனை ஹீரோவோட கொண்டு போயிட்டு அப்படியே சுவர் மேலே அவ்வளோதான், பூனை அப்படியே மட்டையாயிடும். ஹீரோ ஜட்டியோடு சேர்ந்து அப்படியே உருண்டு நம்ம தலைவன்கிட்டே போயிடும். இப்போ அந்த அக்காவும் ஒரு வழியாக என் பூனை எனக்கு கிடச்சிடுச்சு தம்பி, உனக்கு நன்றிப்பான்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கிட்டு அந்த அக்கா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம தலைவனும் சீரியஸான சிரிப்பு சீனாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வாயை துறப்பான். அப்போ முழுங்கின பறவை இப்போ தான் வாய்க்குள்ளேருந்து வெளியே வரும், அதுவும் நம்ம தலைவன் தலை மேலே உக்காந்துக்குமா. நம்ம தலைவனும் ஹீரோவை மாட்டிக்கிட்டு அந்த பறவையை தலை மேலே உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான். இப்போ டக்குன்னு ஐயோ ஹீரோ இப்போ பெருசாக ஒன்று வரப்போகுதுன்னுவான்.
ஷீரோவுக்கு நல்லா தெரியும் இப்போ இவன் பாம்பு போட போகிறான்ட்டு. ஷீரோவும் இப்போ மட்டும் நம்ம இங்கே இருந்தோம் கைப்புள்ள நான் மூச்சு முட்டியே செத்துடுவேன்டா, எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஷின்சான் முக்கறதை விட ஷீரோ அதிகமாக முக்கி அந்த ஜட்டியை விட்டு வெளியே வரணுன்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணும். நம்ம தலைவனும் டக்குன்னு ஒரு பாம்பை போட்டு விட ஷீரோவும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை முழு ஃபோர்ஸை கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு வழியாக ஜட்டியை விட்டு பிச்சுட்டு வெளியே வந்துடும். நம்ம தலைவனும் தோ பாரா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் வெளியே வரல, என்னமோ ஒன்று பண்ண டக்குன்னு வெளியே வந்துருச்சு, நல்லதாக போச்சு, வாடா ஷீரோ வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க 2 பேர் அப்படியே ஜாலியாக ஒன்றா நடந்து போவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா பை.